அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வல்ல அல்லாவின் நேசமும் கோபமும். அதை பற்றி நம்ம விரிவாக இப்போ பார்க்கலாம். வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் நபியை படைத்தான் இல்லையா. அவங்களுடைய விலா எலும்பிலேருந்து ஹவ்வா அம்மாவை படைத்தான். அப்புறம் அவங்களுடைய வாரிசுகளாக வந்தாங்க, சீத் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லோரும் வந்தாங்க. அப்புறம் எல்லா மனித இனமும் பல்கி பெருகிருச்சு. இன்றைக்கி சுமார் 800 கோடி மக்கள் இருக்கோம் உலகம் பூரா. அப்படி பல்கி பெருகிருச்சு. அப்புறம் வானம் பூமி எல்லாவற்றையும் படைக்கிறான். மலக்குகள்மார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே மலக்குகள்மாரெலாம் படைச்சிடான். வானம் பூமியை படைச்சிடான். கிரகங்கள், சூரியன், சந்திரன், அனைத்து கோள்களையும் படைக்கிறான். அப்புறம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறான். மனித இனத்தை முதல்ல படைக்கணும், மனிதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லி படைக்கிறான். அப்புறம் அவ்வாவும் படைக்கிறான். அதுக்கு பின்னாடி நம்ம அவங்களுடைய உம்மத்தினர், நம்ம வாரிசுகளை நம்ம வந்திருக்கோம். இப்படி இருக்கும்போது நிறைய கடல்வாழ் உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், இப்படி நிறைய படைச்சிருக்கான். அவனுடைய படைப்புகளை நம்ம அறிய முடியாத அவ்வளவு படைப்புகள் படைச்சிருக்கான். அதில் எத்தனை விதமான படைப்புகள் படைச்சிருந்தாலும் வல்ல ரஹ்மான் விரும்புகிறது மனித படைப்புகளை மட்டும்தான் ரொம்ப நேசிக்கிறான். படைத்த எல்லா உயிரினங்களும் அல்லாவை திக்ரு செய்கிறது, அல்லாவை வணங்குகிறது. மரங்கள்லேருந்து, பறவைகள்லேருந்து, விலங்குகள்லேருந்து எல்லாமே அல்லாவை வல்ல ரஹ்மானை திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அல்லாஹ் எதை நேசிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மனிதர்களாகிய நாம் செய்கிற திக்கிறத அவன் ரொம்ப நேசிக்கிறான், ரொம்ப விரும்புகிறான். மனித படைப்பை அவன் ரொம்ப நேசிக்கிறான். இப்படி இருக்கும்போது நம்ம மனிதர்கள் செய்கிற சில செயல்கள், சில விஷயங்கள் அல்லாவுக்கு ரொம்ப வெறுப்பை ஊட்டுது, கோபத்தை உண்டாக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் இப்போ விரிவாக பார்க்கலாம். மனிதர்கள் செய்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், வட்டி வாங்குறது, அப்புறம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புறம் பேசுகிறது, அப்புறமா பார்த்தோம்னு சொன்னால் தவறான வழியில் போகிறது, போதைப் பொருள் உபயோகிப்பது, அப்புறம் உணவுப் பொருளை கலப்படம் செய்கிறது, அப்புறமா கூட பிறந்தவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் சொத்தை அபகரிப்பது, அனாமத்து பொருள்களை அபகரிப்பது, அனாமத்து சொத்துக்களை அபகரிப்பது, இப்படி பலவிதமான செயல்கள் ஆண்டவனுக்கு மிகவும் வெறுப்பை உண்டாக்குகின்றன. அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் பெண் குழந்தைகளை நாசம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நாசம் பண்ணுறது, இதெல்லாம் ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயமா இருக்குது. ஆகவே அல்லாஹ் மிகவும் ரொம்ப கோபப்படுறான், வெறுக்கிறான். அப்புறம் வயதான தாய் தந்தைகளை அவங்கள கவனிக்காமல் விட்டுறது, இந்த மாதிரி செய்யும்போது ஆண்டவனுக்கு ரொம்ப அதிகமான கோபம் வருகிறது. நம்ம பெற்ற தாய் தந்தையை கனிவோடும் பண்போடும் அன்போடும் நடத்த வேண்டும்னு சொல்லி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் நம்ம தாய் தகப்பனை ரொம்ப கண்ணியமாக நடத்தணும். அவங்கள்ட்ட வயசான பிறகு அவங்க சின்ன குழந்தைகள் மாதிரி ஆயிடுறாங்க. அவங்கள ரொம்ப கண்ணியமாகவும் அன்பாகவும் கனிவோடு அவங்கள்ட்ட நடந்துக்கிறணும். அதெல்லாம் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். இப்போ இந்த வெறுக்கிற காரியங்களில் கலப்படம் செய்கிறாங்க. எடை போட்ட தராசு எடை போட்டு நம்ம பொருட்கள் வாங்குகிறோம் இல்லையா, அதெல்லாம் எடை கரெக்டாக கொடுக்குறதில்ல, அதை குறைச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆண்டவன் ரொம்ப வெறுக்கிறான். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம எவ்வளோ நாள் நம்ம வாழ போகிறோங்கிறது நமக்கு தெரியாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை இல்லையா. அதனால் நம்ம இருக்கும்போதே நிறைய நன்மையான காரியங்கள் நிறைய செய்யணும். அதாவது ஏழைகளுக்கு உணவு தர்மம் செய்யலாம். பசித்த ஏழைக்கு உணவளிப்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான செயல். அது அவனுக்கே நம்ம உணவளிக்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். ரப்பு வல்ல ரஹ்மான் ரொம்ப நேசிக்கிறான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது. படிப்பு செலவழிக்க முடியாத ஏழை மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கலாம். ஏழை குமர்களுக்கு நம்ம திருமண நிதி உதவி செய்யலாம்.
துணிமணிகள் வாங்க முடியாமல் ஏழைகள் எவ்வளவோ இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நல்ல துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம நல்ல காரியங்கள் செய்யும்போது அல்லாஹ் வந்து நம்மளை ரொம்ப நேசிப்பான். நமக்கு நிறைய செல்வங்கள் அள்ளி தருவான். அதனால் நமக்கு ஒன்றும் குறைஞ்சு போகாது. நமக்கு நம்ம 1 மடங்கு கொடுத்தோம்னா அவன் 10 மடங்கு அள்ளி தருவான். நீ ஒரு முறை என்னை நினச்சி பார்த்தீங்கன்னா நான் 10 அடி 1 அடி என்னை நினச்சின்னா நான் 10 அடி உன்னை நோக்கி வருவேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அல்லாஹ். அது மாதிரி நம்ம ஒரு நம்ம ரூபா நம்ம கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒருத்தருக்கு, ஒரு ஏழைக்கு, அவன் 10 ரூபா கொடுப்பான் நம்மளுக்கு 10 மடங்கு. 1 மடங்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அவங்க 10 மடங்கு ரஹ்மான் அள்ளி தருவான். அதனால் நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்துட்டோம். நம்ம எதையுமே கொண்டு போக போகிறதில்ல. நம்ம எதை கொண்டு போக போகிறோம்? எதையுமே கொண்டு போக போகிறதில்ல. நம்ம செய்கிற நல்ல அமல்களும் நம்ம செய்கிற உதவிகளும் தான் நம்ம கூடயே வரும். நம்ம குரான் ஓதுறோம், திக்ரு பண்ணுறோம், அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருக்கோம், குரான் ஓதுறோம். இதெல்லாம் நம்ம நல்ல அமல்கள். இது நம்ம கூடயே வரும். அது போக நம்ம செய்கிற தான தர்மங்கள் வந்து நம்ம கூடயே வரும். அதனால் நம்ம அல்லாஹ்வின் கோபமான அந்த செயல்களெல்லாம் விட்டுட்டு, தவறான அந்த போக்குகளெல்லாம் விட்டுட்டு, நம்ம நல்ல முறையில் அழகா அன்பாக ஆண்டவன் கொடுத்த அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாதையில் அவங்க சொன்ன வழியில் நாம் நடந்து நாம் எல்லோரும் அழகான சொர்க்கத்தை பெறுவோமாக. இந்த அன்பான அழகான இந்த கருத்தை சொன்ன எனக்கும், இதை அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாகவும் கேட்ட உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கால்கை சகல சௌபாக்கியத்தையும் நல்ல பரக்கத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பானாக. ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.